நமக்கு ஏற்படக்கூடிய செரிமான கோளாறுகளுக்கு அதிகமா மருந்து மாத்திரைகள தான் தேடி போறோம். ஆனா, நாம இன்னைக்கு இந்த பதிவுல செரிமான கோளாறுக்கு மருந்து மாத்திரைகளே இல்லாம இந்த பழங்கள் மூலியமாவே நம்ம பிரச்சனைகள சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டூ தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நார்ச்சத்து அப்படிங்கிறது செரிமானத்த சீராக்கவும், குடல் நலத்த பாதுகாக்கவும், நம்முடைய உடலை சுறுசுறுப்பா வச்சிருக்கவும் ரொம்பவே அவசியமான ஒண்ணு. நம்மளுடைய ஆரோக்கியத்தின் அடித்தளம் நார்ச்சத்துன்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமான வாழ்க்கை முறையில பல பேருக்கு டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் குடுத்து உணவ தேர்வு செஞ்சுறாங்க. ஆனா, உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத பத்தி அவங்க கவனம் எடுத்துக்கிறதே இல்ல. குறிப்பா நார்ச்சத்து நிறைந்த உணவுகள எடுத்துக்கிறது குறைஞ்சிட்டே வருதுங்க. நார்ச்சத்து அப்படிங்கிறது செரிமானத்த சீராக்கவும், குடல் நலத்த பாதுகாக்கவும், உடலை சுறுசுறுப்பா வச்சிருக்கவும் நமக்கு அவசியமான ஒண்ணு. நெறைய பேரு வாழைப்பழத்த நார்ச்சத்து நிறைந்த பழமா நினைச்சாலும், அதை விட அதிக நன்மை தரும் சில பழங்களும் நமக்கு கிடைக்குதுங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது கிவி. கிவி அப்படிங்கிறது செரிமானத்தின் நண்பன் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துலயும் முக்கியமானது, முதன்மையானது கிவின்னே சொல்லலாம். வெளிப்புறத்துல பழுப்பு நிற தோலுடன், உள்ளே பச்சை நிற சதையுடன் இருக்கக்கூடிய இந்த பழம் கொஞ்சம் புளிப்பும், இனிப்பும் கலந்த சுவைய கொண்டது. கிவியில அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான கோளாறுகள் பெரும்பாலும் குறைக்கப்படுதுங்க. குறிப்பா மலச்சிக்கல் பிரச்சனையால அவதிப்படுறவங்க இது ஒரு நல்ல பலன இது குடுக்கும். காலை உணவுல கிவிய சேர்த்துக்கிறதுனால உடல் லேசாகவும் புத்துணர்ச்சியோடும் இருக்கும். தயிர், பழ சாலட் அல்லது ஸ்மூத்தி போன்ற பானங்கள்ல நம்ம கிவிய சேர்த்து சாப்பிடலாம். இதனால செரிமான பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அடுத்ததா ஆப்பிள். ஆப்பிள் தினசரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது நமக்கு ஒரு ஆரோக்கிய காவலன் அப்டின்னே சொல்லலாம். ஆப்பிள் தினமும் சாப்பிடும்போது நாம ஒரு டாக்டர பார்க்க கூட தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க உலக பழமொழியாவே. இதுக்கு காரணம் ஆப்பிள்ல உள்ள சத்துக்கள் தான். இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள வளர்க்க உதவி செய்யுது. செரிமானத்த மேம்படுத்துறது மட்டும் இல்லாம ரொம்ப நேரத்துக்கு பசி இல்லாம வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது. ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு என அனைவருக்குமே ஏற்ற பழம் சொன்னா அது ஆப்பிள்னே சொல்லலாம். ஆப்பிள நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். அல்லது நிலக்கடலை, வெண்ணெய், தேன், தயிர் போன்றவற்றோடு சேர்த்து நம்ம சாப்பிட முடியும். அடுத்ததா நாம பார்க்க போறது ப்ளூபெர்ரி. சின்ன பழம் தான். ஆனா இதனுடைய ஆற்றல் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. சிறிய அளவுல இருந்தாலும் இதனுடைய நன்மைகள் ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்லலாங்க. இந்த பழத்துல நார்ச்சத்தோட ஆன்டி ஆக்ஸிடென்ட்களும் அதிகமா இருக்கிறதுனால, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திய உயர்த்த இது உதவி செய்யுது. தொடர்ந்து ப்ளூபெர்ரி சாப்பிடுறது குடலின் நலத்தையும், இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேக்கு, ஜூஸ், ஸ்மூத்தி, ஓட்ஸ் போன்றவற்றில ப்ளூபெர்ரிய சேர்த்து சாப்பிடும்போது சுவையும், ஆரோக்கியமும் ஒண்ணா கிடைக்குதுங்க. லிஸ்ட்ல அடுத்ததா நாம பார்க்க போறது பேஷன் ஃப்ரூட். புதுமையான சுவை, பல நன்மைகள்னே சொல்லலாம். பேஷன் ஃப்ரூட் அப்படிங்கிறது பழமும் நார்ச்சத்து நிறைந்தும் ஒண்ணு தான். என்னுடைய புளிப்பும், இனிப்பும் கலந்த தனித்துவமான சுவை நெறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல விட்டமின் ஏ மற்றும் சி போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. உடலுடைய சோர்வை குறைத்து, புத்துணர்ச்சி அளிக்கும் தன்மையும் இதுக்கு இருக்குதுங்க. இப்போ நெறைய சிட்டீஸ்ல கிடைக்குது, ஜூஸ் கடைகள்ல கிடைக்குது, பழக்கடையில கிடைக்குது. பேஷன் ஃப்ரூட் அதிகமா கிடைக்குது. ஆனா கண்டிப்பா இது சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய குடல் நோய்களுக்கு ரொம்பவே நல்லது. பல வகை பழங்கள் தரக்கூடிய பல வகையான நன்மைகள். நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகள நாம எடுத்துக்கிறது நம்மளுடைய உடலுக்கு மட்டும் இல்லங்க, மனதிற்கும் ரொம்ப நல்லது. செரிமானம் சீரா இருக்கிறதுனால உடலும், மனமும் சுறுசுறுப்பா இயங்கும். அதுக்காக ஒரே ஒரு பழத்த மட்டும் நம்பாம, பல வகை பழங்கள உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். தினமும் குறைஞ்சபட்சம் 1 அல்லது 2 பழங்கள் சாப்பிடும் பழக்கத்த நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இது பல நோய்கள நமக்கு வராம தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. இயற்கை நமக்கு குடுத்திருக்க இந்த ஆரோக்கியமான பொக்கிஷங்கள பாதுகாத்து பயன்படுத்துறது நம்மளுடைய பொறுப்பு. மருந்துகள தேடுறதுக்கு முன்னாடி, உணவிலே ஆரோக்கியத்த தேடி நம்ம உடல பாதுகாத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாகவும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே இத நீங்க கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.